கர்த்தர் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாராம், அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த நாளே தேவனுடைய மகிமையை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை தான் எங்களை நடத்துகிறது. ஆமென். தேவ மகிமை இந்த இடத்தை மூடுகிறது. அப்போ தேவ மகிமை இந்த இடத்துல மூட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நல்லாக அவரை கனம் பண்ண வேணும். வேதம் அப்படி தான் சொல்லுவார். யாத்திராமம் 16 நீங்கள் இப்படி செய்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் இப்படி செய்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள். எப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் சோத்திர பலிகளை செலுத்துறவர்களாக இருக்கணும். அது பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆடு மாடு பறவைகளை பலி கொடுப்பார்கள். பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக, சமாதான பலியாக பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துக்கு இறங்கினது, கர்த்தருடைய மகிமை மூடப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். இதில் நாங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் இப்போ இங்கே வந்து வெட்டேலுமா, இங்கே வந்து பலி செலுத்த முடியாது. அப்போ உதடுகளின் பலியாகி அந்த பலியை நீங்கள் செலுத்தும் பொழுது தேவ மகிமை இந்த இடத்துல மூடும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை பார்த்து தேவனுடைய மகிமை நல்லா அவரை புகழ்ந்து பாடும் பொழுது ஆசாரிகள் நிற்கக்கூடாதபடி தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, அப்போ நீங்கள் நானும் என்ன செய்ய வேணும்? எல்லாரும் கல் என்ன பைக்கில் என்ன இருக்கா இல்லைனே, இன்றைக்கு உபவாசம் தானே எல்லாரும். அப்போ என்ன செய்யணும் எல்லாரும்? அப்போ துதிக்கிற எத்தனை பேர் இன்றைக்கு நல்லா மனசு விட்டு ஆவியில் நிரம்பி துதிச்சிங்க? நான் பின்னால் இருந்து பார்க்குறேன். ஆறாறு துதிக்கிறாங்க, ஆறாறு சும்மா நிற்கிறாங்க, ஆறாறு பிறாக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாரையும் பார்ப்பேன். சின்ன பிள்ளைகள் கூட துதிக்குது. ஆனால் பெரிய ஆக்கள் கொஞ்சம் நேரம் நிற்கிறீங்க, சும்மா இருக்கீங்க. நீங்கள் துதி நடத்துகிறவங்க நீங்கள் துதிக்க வேணும். துதி நடத்துகிறவங்க நீங்கள் துதிக்க வேண்டும். அப்போ துதியை நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும். அப்போ தேவன் என்ன செய்வார்? இந்த நாளில் தேவன் மகிமை எங்கே எப்பொழுது இறங்குனது என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யாத்ராமம் 16 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. இப்போ என்னவாம், ஆரோன் என்ன சொல்றாங்களாம்? அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திராய சபையார் எல்லாரும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில வந்து சேருங்கள். அப்ப எல்லாரும் வந்து என்ன செய்யணும்? கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து சேர்ந்த பொழுது, அப்படி இவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது வனாந்தர திசையாக என்ன நடக்கலாம்? திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. எங்கே காணப்பட்டது? மேகத்திலே. எந்த இடத்திலே? வனாந்தரத்திலே தேவனுடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. வறண்ட நிலம் போல உங்களோட வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் சொல்லுவதை நீங்கள் நானும் கேட்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் நானும் காண்பீர்கள். வனாந்தர வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது ஒரு காலத்திலே. இப்போ செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் அந்த தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே எனக்கும் காணப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய மகிமையை காணும் பொழுது நீங்கள் நானும் என்ன செய்யணும்? அவரை நீங்கள் நானும் ஏகமாக ஒரு மனமாக அவர் நாமத்தை நீங்கள் நானும் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய மகிமை காணப்படுகிறது, அவர் மகிமையை விளங்க பண்ணுகிறார். அதே நேரம் நீங்களும் நானும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனை எப்படி மகிமைப்படுத்துவீங்க? அவரை புகழ வேணும். தேவனை நீங்கள் நானும் புகழ வேண்டும். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். பாட்டுக்காரர்களுக்கு பாட்டு தான் வரும். ஆமேன். அப்போ என்ன செய்வோம்னா நாங்கள் தேவனை புகழ வேண்டும். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். சாரோனின் ரோஜா. ஆமேன். பழுதட்ட ஆட்டுக்குட்டி இவ்வளவு இருக்கு அவருக்கு. ஆமேன். அவர் 1000 நாமங்களுடையவர். ஆமேன். நாங்கள் சொல்லுவோம் ஸ்தோத்திரப்படி 1000 பேர் செலுத்துகிற மாத்திரமல்ல, தேவனை சொல்ல 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 அவருடைய மகிமை உங்களை நிரப்பும், ஆலயத்தை நிரப்பும், உங்களை இருதயத்தை நிரப்பும், எல்லாம் செய்யும். வேதத்தில் என்ன சொல்லப்படுது? நீங்கள் பலி செலுத்தும் பொழுது இருதயத்தை நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ண சொல்லுது. ஆமேன். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ண சொல்லி சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுவாங்க? ஆண்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படும். காரணம் என்ன?
சுத்திகரிக்கப்படுவது. பழைய ஏற்பாட்டை நீங்கள் நான் பார்ப்போமா இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கட்டளை ஏற்றுப்பட்டு எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? யோசுவா அவர்களை 2ஆம் முறை அவர்களை விருத்த சேதனம் பண்ணும் பொழுது அந்த நாட்கள் என்ன நடக்கிறது? உலகாலம் மன்னாவை கொடுத்து கர்த்தர் போஷித்து கொண்டு வந்தார். இவர்கள் எப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்களோ அந்த நேரமே அவர்களுக்கு கில்காலிலே அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அந்த கானான் தேசத்தின் நன்மையை அவர்கள் புசித்தார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இதே மாதிரி நீங்களும் நானும் எங்களுடைய இருதயம் நுனித்தோள்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அந்த இடத்துல தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இறங்குறதாக இருக்கிறோம். அப்போ முதல் வனாந்தரத்தினுடைய மகிமை காணப்பட்டது. யாத்ராமம் 24:16 எடுத்து வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். ஆமென். பாப்பமா இருந்தால் அந்த 12ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலை மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு. அங்கே வந்துட்டு ஓடன்னு சொல்லல, அங்கே நீ வந்து இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீர் அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனை உனக்கு கொடுப்பேன். அப்போ கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கொடுக்கறதுக்காக வந்து நீ என்ன செய்யணும்? மலை மேல் ஏறி வந்து என்னிடத்துக்கு ஏறி வந்து நீ அங்கே இரு. அப்பொழுது மோசே என்ன சொல்றான்? தன்னுடைய ஊழியக்காரன் யோசுவாவோடு கூட அவன் மோசே தேவ பர்வதத்திலே ஏறி போகிறான். வாசிங்க 14. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வர மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவருக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். ஆமே, இப்போ உங்களை விசாரிக்கிறதுக்கு ஆளை வச்சுட்டு நான் மலையிலே போகிறேன். வேலை செய்தா தானா? ஓகே, இந்த மைக்கை பாருங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்ல, மலைக்கு அவர்கள் ஏறி போகிறார்கள். அந்த இடத்துல என்ன நடக்கிறது? அவர் மோசே மலை மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை என்ன செய்வோம்? மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. நீ வந்து இரு. அப்பொழுது அந்த மலை மேல் ஒரு மேகம் மூடிட்டு கர்த்தருடைய மகிமை, தேவ பர்வதம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை தங்கி அப்படிதான் இருந்து மேகத்தின் நடுவிலே மோசேயை கர்த்தர் என்ன செய்யலாம்? நான் உங்களோட பேசுகிறேன். எல்லாரும் எத்தனை 3ஆம் மானத்தில் நிற்கிறீங்களா, 2ஆம் மானத்தில் நிற்கிறேன்? எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. இங்கே வசனம் இங்கே போட்டு இருக்கிறது, நீங்கள் என்னோட பேச வேண்டும். ஆமென். அப்போ கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் என்னவாம்? தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். இதில் ஒன்று பாருங்க, தேவனுடைய மகிமை எங்க இருந்தது? மலை மேல் தங்கி இருந்தது. கர்த்தர் வந்து நீ அங்கே இரு என்று சொன்னார். அப்போ மலையிலே ஆண்டவர பிரசன்னம் அந்த மகிமை காணப்பட்டது. அப்பொழுது இவன் என்ன செய்யலாம்? அந்த மலையிலே இருக்கும் பொழுது அதுக்கு 7 நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தர் என்ன சொல்கிறார்? மோசேயை கூப்பிட்டார். மேகத்தின் நடுவிலிருந்து 7ஆம் நாளிலே மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அவர்களுக்கு அக்கினியை போல இருக்கிற இவனுக்கு மகிமையா இருக்கிறது. அவருக்கு மகிமையா இருக்கிறது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையில் ஏறி இரவும் பகலும் 40 நாள் இருந்தான். அவன் நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் இங்கே கீழே ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ மேலையில் இருக்கிறோம், நாங்கள் மலையில் இருக்கிறோம், நான் ஆலயத்தில் வந்து நிற்கிறோம். நாம் தேவனை என்ன சொல்கிறோம்? துதித்து பாடி களி கூந்து இருக்கும் பொழுது மோசே என்னத்துக்காக அந்த மலையில் ஏறி போனான்? அடிமைத்தனத்திலிருந்து கூட்டி வந்த இந்த எகிப்து ஜனங்களை கானானுக்கு அழைத்து செல்லும்படியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கவும் நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளவும் அவர் என்ன செய்ய அந்த இடத்துல கடந்து செல்லுகிறான். ஆனால் கீழுக்குள்ள ஆக்கள் என்ன செய்கிறார்கள்? கண்டு கூட்டி டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு இதுக்கு முக்கிய காரணம்? யாரு? கண்டு கூட்டி டான்ஸுக்கு முக்கிய காரியம் ஆரோன் சொல்லிக்கொண்டு சத்தம் போடக்கூடாது. தேவதாசன் பண்ணுவான். தேவ பர்வதத்துக்கு போயிருக்கிறான். உங்களுக்காக தேவ வார்த்தையை கொண்டு வருவார்.
நீங்கள் பொறுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காம முதல் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் வேண்டுனான். பொன் கடுக்கன்ல இருந்து ஒன்றையும் விடல, அவன் முழு பேரும் எடுத்து அவன் என்ன செய்யறான், அவர்களை நிர்வாணப்படுத்தினார்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிசாசு தான் அது செய்கிற காரியம். பிசாசு தான் அவர்களை நிர்வாணப்படுத்துற. யாரு? சமரியாவுக்கு போன இடத்துல என்ன செய்தது? கள்ளர்கள் பிடித்து அவனை குற்றூர விட்டு வஸ்திரங்களை உரித்து போட்டார்கள். பிசாசுல வேலை முதல் நிர்வாணப்படுத்துறது. நிர்வாணப்படுத்துறா எங்களை என்ன, நாங்கள் உடுத்தெல்லாம் போட்டு தான் இருப்போம், எங்களை ஒன்றும் இல்லாமல் அவமானப்படுத்துகிற வேலை தான் பிசாசுல வேலை. அதே மாதிரி அவன் என்ன செய்கிறான், இவன் ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தி கண்டு குட்டிக்கு ஆராதனை ஃபெஸ்டிவல் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் நாங்கள் அப்படி செய்யவே கூடாது. நாங்கள் பரிசுத்தமுள்ள ஜனமாக இருக்கோம். அப்போ 40 நாள் அவன் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறான். இரவும் பகலும் காத்திருக்கிறான். அப்போ முதல் ஆண்டவர் என்ன இறங்கி வந்த உடனே மோசே என்ன கேட்டான் சொல்லுங்க. அப்போ 40 நாள் இரவும் பகலும் மோசே இருந்து மலையிலேருந்து இறங்கி வாரான். வந்து முதல் கேட்ட காரியம் என்ன? அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்க, 2ஆம் வசனத்தை. கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. முதல் காரணம் சொல்கிறேன் என்ன, இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்டவர் இந்த இடத்துலையும் காணிக்க கேட்கல, ஒன்றும் சொல்லலை. நான் ஆண்டவர் சொல்கிறேன் என்னவாம், இஸ்ரவேல் புத்திரை நோக்கி எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. ஆனால் நீங்கள் முறுமுறுத்து அப்படி இப்படி தான் தர வேணாம். எப்படி கொடுக்கட்டாம்? மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுப்பன. அவனிடத்துல மாத்திர நீ காணிக்கையே வேண்டிக்கொள்ளு. முறுமுறுக்கிறவன் அப்படி இப்படின்ட்டு நீ வேண்டாத. அதால் வேண்டால இங்கேயும் பிரயோசனம் இல்லை, கொடுக்குறவனுக்கும் பிரயோசனம் இல்லை. அப்போ அதனால் காணிக்கை நாங்கள் தேவன் சமூகம் வந்தால் தேவனுக்கு காணிக்கை போடுறது முக்கியம். அதை எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாகவும் உற்சாகத்தோடும். இங்கே ஆப்பிரிக்காவில் பார்த்துருக்கிறீங்களா, அந்த எத்தனை சேனலில் பார்ப்பீங்க, அவங்க ஆடி ஆடி வந்து என்ன செய்வாங்க, காசை எறிவாங்க. இப்படி காசுகளை எறிஞ்சு கொண்டே போவார்கள். ஆனால் இங்கே வந்து டிஸ்கோவில் போய் காசு எறிவாங்க. என்ன செய்வாங்க, சேர்ச்சில் வந்து சில்லறை பொறுக்குவாங்க, சில்லறை பொறுக்கி கொண்டே இருப்பாங்க. காணிக்கை தேவனுடையது. ஹல்லேலூயா. அப்போ காணிக்கை அவர்கள் என்ன பணம் மாத்திரமாக கொண்டு வந்தார்கள்? தங்கம், பொன், வெள்ளி, சிவப்பு நூல், அல்ல கருப்பு நூல், என்ன ஆட்டுக்கடா தோல், தகசு தோலும், சித்தி மரம், கண்ட எல்லாம் என்ன இருக்கிறவங்கள அவ்வளோத்தையும் நீ கொண்டு வா. என்னத்துக்காக இந்த காணிக்கையை கர்த்தர் கொண்டு வர சொன்னார்? சப்ஜெக்ட் மாறி போகுது. ஆமேன். சப்ஜெக்ட் மாறி போகுது. என்னத்துக்காக காணிக்கையை கர்த்தர் கொண்டு வர சொன்னார்? ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட. நம்முடைய வீட்டை கட்டுறதுக்கு காணிக்கையை கேட்கல, கர்த்தருடைய ஆலயத்துக்கும் கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றவும் காணிக்கையில் நீங்க கொண்டு வார்கள். வேண்டி அப்படியோ கர்த்தருடைய ஆலயத்துக்கான பணிமுட்டுகளை செய்தான். அதே மாதிரி முதல் நாங்கள் தேவனுக்கு கொடுக்கறது உற்சாகமாக கொடுப்போம். சப்ஜெக்ட் அது இல்லை, இதுக்குள்ள வந்துட்டோம். ஆமேன். அப்போ கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையிலே காணப்படும். முதல் எங்க காணப்பட்டது கர்த்தருடைய மகிமை? இப்ப எங்க காணப்பட்டது? மலையிலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஹல்லேலூயா. அடுத்த வாசிப்பு யாத்திராம் 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இப்ப என்ன சொல்றான்? மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. மகிமை எப்ப என்ன நடந்தது? அவர்களை நின்று தங்களை சுத்திகரிக்கிறார்கள். ஆசாரிப்பு கூட கட்டியாச்சு, காணிக்க வேண்டி எல்லாம் செய்தாச்சு. இப்ப தங்களை சுத்திகரிக்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. அவர்கள் கர்த்தர் மோசேயை கற்பித்தபடி அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தண்டை செய்கிற போதும் அவர்கள் கழுவி கொள்வார்கள். பின்பு அவர் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தை சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்தாச்சு, எல்லாரையும் கழுவி சுத்திகரிக்க பண்ணியாச்சு. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை எப்படி இறங்கிறது? மகிமைக்கு என்னத்துல? மேகத்துல. அடுத்தது என்னத்துல? கர்த்தருடைய மகிமை என்னத்துல இறங்கினது? மேகமாக, அக்கினியாக. கர்த்தருடைய மகிமை
மேகமாக அக்கினியாக இறங்கித்தண்டு நான் பார்க்குறேன் வேதம். அப்போது அதான் அக்கினி அபிஷேகத்தை கூட மகிமை எங்களை மூடட்டும். அப்போ அதான் தேவன் என்ன செய்தார்? எகிப்திலிருந்து வந்த ஜனங்களை எப்படி கூட்டிக் கொண்டு வந்தார் ஆண்டவர்? அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக கொண்டு வரார். எகிப்தின் ராஜா பார்வோனும் அவன் சேனைகளும் இவர்களை பின்தொடர்ந்து வரும்பொழுது மேகம் மாறி எங்கே போய் நின்றது? இவர்களுக்கு நடுவே நின்றது. அவர்களை இவர்களையும் சேரக்கூடாதபடி அது தடுத்து நிறுத்தினது. அப்போ தேவனுடைய மகிமை உங்களையும் என்னையும் பாவம் என்ற அந்த காரியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் வராதபடி, தீமையான காரியங்கள் எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் வராதபடி தடுத்து நிறுத்துறதா இருக்கிறது. ஆமென். சத்ருவான உங்களை நெருங்காதபடி அந்த மகிமை உங்களை பாதுகாக்கிறதாக. அவன் என்னத்துக்கு வந்தவன்? பார்வோன் அழிக்கிறதுக்கு வாரான், இல்லாட்டி சிறைப்பிடிக்க வாரான் இவங்களே. அப்போ தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை என்ன செய்து பின்னால் போய் இவர்களை சேரக்கூடாதபடி காத்து கொண்டது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம் வனாந்தரத்தில் தேவனுடைய மகிமை காணப்பட்டது, மலை மேல் காணப்பட்டது. இப்போ எங்கே நடந்தாம்? ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவ மகிமை காணப்படுது. நம்முடைய தேவ சமூகத்திலே, இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை மூடப்பட வேண்டும். அப்போ நீங்கள் நானும் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேணும். ஆமென். பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ள ஜனமாக இருக்கணும். நாங்கள் ஹல்லேலூயா. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வருவோம், மற்ற நாளில் பாவத்தில் வாழ்வோம் இல்லை. ஆனால் நான் உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்வோம்? உலகத்துக்குள்ளே அனுப்பினவர். சீசரில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லி எங்கே அனுப்பினவர்? சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லி உலகத்துக்குள்ளே அனுப்பினவர். உலகத்தோடு நீ சேர்ந்து ஒத்த விஷம் தரிக்காதபடி நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக நீங்கள் நானும் இருக்கிறபடினாலே கேட்குதா? தேவனுடைய சந்ததியாக இருக்கிறபடினாலே நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறது கர்த்தர். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கிறவர்களாக, மகிமையும் பிரசன்னத்தை உணர்றவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய மகிமை பாருங்கள். இந்த மகிமை வந்தால் மோசே என்ன செய்கிறான்? யாத்திராவை 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்ப்பா. முச்சடியில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வந்து முச்சடியில் அக்கினி இறங்குனது, அக்கினி எரியுது, பிரகாசமாக இருந்தது. அப்படித்தானே இருக்கு. மோசே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உத்து பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது என்ன சொல்றான்? அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். 6ஆம் வசனத்தில் வாசிப்போம். மோசே அந்த அக்கினியை கண்டுத்தான். இப்போ எனக்கு அவன் என்ன வைத்தது? அவனுக்கு அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி. பின்னும் 6ஆம் வசனம் பின்பு அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இப்ப மோசே முகத்தை மூடிக்கொண்டான். என்னத்தால? பயத்தினாலே மூடிக்கொண்டான். இதே மோசே இன்னொரு இடத்துல என்ன செய்கிறார்? 24 அவருடைய முகத்தை பார்க்க முடியும். அவருடைய முகத்தை இப்ப தேவ பிரகாசம் மகிமையால இருக்குது. இப்ப தேவ சமூகத்தை இருந்து வரும்பொழுது, மகிமை நிறைந்து நான் வரும்பொழுது, இப்ப என்ன செய்யறார்? ஜனங்களோடு பேசும் பொழுது அவர் முக்காடு. ஏன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். ஆமென். நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன வெளிச்சமாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களோட வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. விசேஷமாக சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ்மார், மூப்பர்மார், தலைவர்மார், நாங்கள் வாயிலிருந்து ஒவ்வொரு சொல்லும் கதைக்கும் பொழுது நிதானமாக கதைக்கணும். மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி நான் கதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களோட வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு காயம் கட்டுறதாக, ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். ஒரு ஆத்துமாவை நம்ம ஆதாயப்படுத்துகிற இந்த காலத்தில் என்னவா? குதிரை கொம்பு. ஆமேன். குதிரை கொம்பாரி ஒருவன் ஆலயத்துக்கு வாரதே பெருங்காரியமாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எங்களோட வார்த்தைனா அவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி நாங்கள் நிதானமாக ஞானமாக கதைக்கிறவங்களா, விசேஷமாக தலைவர்மார், பாஸ்டர்ஸ்மார், இதை நீங்கள் கை கொள்றவர்களாக இருக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம். ஆத்துமாக்களை கொண்டு வராட்டியும் பரவாயில்ல, கம்மண்டி இருங்க. என்ன எப்படி இருக்கணும்? கம்மண்டி இருங்க. நீங்கள் அதே பெரிய காரியமாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இப்போ என்னவாம்? கர்த்தருடைய மகிமை வனாந்தரத்தை காணப்பட்டது, மலையிலே காணப்பட்டது, இப்போ ஆசாரிப்பு கூடார வாசலிலே காணப்பட்டது. அப்போ கர்த்தருடைய மகிமை என்ன நடக்குதுன்னு சொன்னால் 40:36
அந்த மகிமை என்ன செய்து? வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். அது என்ன செய்தாம்? அவர்களை மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இப்ப கர்த்தருடைய மகிமை என்ன செய்து? இவர்களை வழி நடத்துறதா இருக்கிறது. அப்ப நீங்கள் நானும் தேவனுடைய மகிமைக்காக இருக்கிறவர்களாக இருந்தால், அவரை மகிமையாக நாங்கள் அவரை மகிமைப்படுத்துறவர்களாக இருந்தால் என்ன செய்வோமா? அந்த மகிமை உங்களையும் என்னையும் வழி நடத்தும். அப்போ அந்த தேவனுடைய மகிமை உங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நான் தேவனுடைய பிரியமுள்ள ஜனங்களாக காணப்படுறோம். இந்த இருள் காரில் வந்து சொன்னோம், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தாவே என்மேல் உதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இருள் எங்களோட வாழ்க்கையிலே காணப்படாதபடி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் உங்கள் மேலே உன்னை உதிக்க வேண்டுமா இருந்தால் நாம் அவரை பிரியமுள்ளவர்களாக வேண்டும். ஒரு வார்த்தை இருக்கிறது, எண்ணாகமம் 14:21 எடுத்து வாசிப்போம். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். ஆமென். பாருங்க, அது வேணாம், அந்த விஷயத்தை நம்ம அதுக்குள்ள போகணும் இனிமேல். அப்ப என்னவாம்? பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையினால நிறைந்திருந்தது. வனாந்தரத்திலே மலையிலே ஆசாரிப்பு கூடாது. இப்போ எங்கேயாம்? பூமி எங்கும் அவருடைய மகிமையினாலே இந்த ஆலயம் நிறைந்தவர்களாக இருக்கிறது. அப்போ இந்த ஆலயம் மகிமையினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். மகிமையாக நிறைந்திருந்தால் 1 ராஜாக்கள் 8:11 எடுத்து வாசிப்பமாக இருந்தால் 1 ராஜாக்கள் 8:11 கெதியா போகிற நேரமாக அப்படின்னாலே, மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்க, அப்பொழுது ஆசாரியர்கள் முதல் வசனம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப அது நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்போ நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்போ என்ன செய்வோம்? ஆசாரியர்கள் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது கர்த்தருடைய ஆலயத்தை மகிமை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. உடனே கர்த்தர் பேசுவார். கர்த்தர் சொல்வார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்திலே, இந்த ஆலயத்திலே செய்யப்படுற ஜெபத்துக்கு பதில் வேண்டுமா? இந்த ஆலயத்தை என்ன செய்யணுமா? மகிமை நிரப்ப வேண்டும். அப்போ ஆலயத்தை மகிமை நிரப்ப வேண்டும் என்ற என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்கள் நீங்கள் நானும் நிற்கக்கூடாதபடி கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல காணப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது தேவ மகிமை இந்த இடத்துல காணப்படும். நாங்கள் செய்கிற விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலை தருகிறவராக இருப்பார். அப்போ விண்ணப்பத்தை பதில் வரலான்னு சொன்னால் எங்கே இருக்க வேண்டும்? ஆலயம் ஆறு? இது கட்டிடம். இந்த இடத்துக்கு நீங்கள் நான், அடுத்த ஆலயம் நீங்கள் நானும், உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த ஆலயம் மகிமையால் நிரப்பப்பட வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர் நடத்துகிற துதி அவர் நடத்துகிறேன்னு பார்க்க வேண்டாம். தேவனை பார்த்து துதிங்க. துதி நடத்துகிறவங்களை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து துதிக்கும் பொழுது உங்கள் ஆலயம் மகிமையினால் நிரப்பப்படும். உங்களோட விண்ணப்பங்கள் கேட்கப்படும். உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும். நீங்கள் மகிமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் ஜனங்கள் கர்த்தரை தேடி வந்தார்களோ அங்கெல்லாம் என்ன? கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. வேதம் அப்பளமாக சொல்கிறது, இஸ்ரவேலிலே மகிமை காணப்பட்டது. அது நிலைத்திருந்ததா? இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் வனாந்தரத்தில் இருந்தார், மற்றது மலையில் இருந்தால், அடுத்தது ஆசாரிப்பு கூடத்தில் இருந்தால், பூமி எங்கும் மகிமையாக நிரப்பப்பட்டிருந்தது. இந்த மகிமை நிலைத்திருந்ததா? 1 சாமுவேல் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 21ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது.
ஏலியும் அதான் 4:21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஷ்டவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயரிட்டாள். இப்ப தேவனுடைய என்னவாம் பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆறுநாள் கையினால் எழுதப்பட்டது. இந்த வார்த்தை தேவனுடைய கரத்தால் எழுதப்பட்ட அந்த வார்த்தை அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. வேற ஒன்றுமே இருக்கல. ஆரோனின் கோல் இருந்தது. அப்ப சமூகத்து அப்பம் இருந்தது. அப்ப அந்த ஆலயத்தை அது என்ன செய்வான்? பெட்டி இப்போ எங்கே போகுது? யுத்தத்துக்கு போக்குள்ள அவர்கள் என்ன கொண்டு வருவார்கள்? கர்த்தருடைய பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு போனாலே அதிர்வொன்று உண்டாகும். அதே என்ன செய்வாங்களா? எதிரிகள் சிதறி ஓடுவார்கள். என்ற கர்த்தர் வந்து விட்டார் பாளையத்தில் என்ற கர்த்தருடைய பெட்டி வரும்போது ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஆர்ப்பரிப்பார்கள். என்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? அதை ரிசீவ் பண்ணணும். என்ன பாச? ஆர்ப்பரிக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாங்கள் ஆர்ப்பரிக்க வேணும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஜெயம் பெறும், வெற்றி பெறும். எதிரி என்ன சொல்லுவான்? சிதறி அவன் ஓடுவான். அப்போ நீங்கள் நான் நல்லா துதித்து ஆராதித்து அவரை வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய பெட்டி எங்கே பிடிபட்டது? புறஜாதியர்கிட்ட பெலிஸ்தர் கையில் அது பிடிபட்டு போயிட்டு பொண்ணுன்னு என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. என்ன காரியம்? அது என்ன காரியம்? இவருக்கு என்ன சொல்ற கர்த்தர்? அது வந்து ஏலியின் குமார் என்ன செய்யறாங்க? 1 சாமுவேல் 2:29 எடுத்து வாசிங்க. என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்ற? ஆலயத்துக்கு பலியிடும்படியாக கொளுத்த கன்றுகளையும் பறவைகளையும் கொண்டு வந்து பலியிடும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏலியின் குமாரன் பலியிட பண்ணலே நல்லதை ஈட்டியால் குத்தி இறைச்சிகள் அவர்கள் கொண்டு போயிடுவார்கள். அடுத்தது மாத்திரமல்ல, வரும் அந்த ஸ்திரீகளோடும் தப்பான உறவை அவர்கள் பேணுகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏலிட்ட சொல்லுற, கம்ப்ளைண்ட் பண்ணுறார். ஏய், உங்கள் பிள்ளைகளை நீ கண்டித்து வை, அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய பலியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலியை அபத்தமாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி வேதம் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் தேவனுடைய சத்தத்தை விட என்ன செய்கிறார்? ஏலி தன்னுடைய குமாரர்களை அதிகமாக நேசித்தான். அவர்களை அவன் கண்டிக்கவில்லை. சில பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு ஆறு காரணம்? தாய் தகப்பன் தான் காரணம். நாங்கள் எப்படி என்னத்தை பேசுகிறோம், பிள்ளைகளோட எப்படி நடத்துகிறோம், இது முக்கியம். சில பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கும் வழி தவறி போகிறதுக்கும் பெற்றோர் தான் காரணம். அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இதில் நான் பாப்பமாக இருந்தால் ஏலியின் புத்திரர் என்ன செய்யலாம்? புத்திரரை இவன் மதித்தான். கர்த்தருடைய பெட்டிக்குள் இருந்து அவரின் கற்பனை எழுதப்பட்ட வசனம். ஹல்லேலூயா. அப்போ கூட வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வார்த்தை சொல்ல போகிறார்கள். அதுமே நான் சொன்னேன், பிள்ளைகளை வந்து மேடையில் வந்து இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படியா சண்டே ஸ்கூல் பிள்ளை. ஏன்னு சொன்னால் மேடை கூச்சமும் அவர்களுக்கு போயிடும். அப்போ அதனால் இன்றைய தான் ஆரம்பம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இருக்க வேண்டும். வார்த்தை இல்லாவிட்டால் மற்றவன் உள்ளுக்குள்ள வருவான். ஹல்லேலூயா. பிசாசு வார்த்தையை கொண்டு தான் நீ சோதிச்சான் ஆண்டவரை. அவரை வார்த்தையினால அவனை ஜெயம் எடுத்தார். அப்போ வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்க வேண்டும். வார்த்தை உங்களுக்குள்ள எனக்கு இல்லாவிட்டால் அந்த மகிமை போய்விடும். அப்போ எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் வார்த்தையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த மகிமை எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ தேவனுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தாதபடி தேவனோட சொல்லு கேட்டு எங்களை பிள்ளைகளை வளர்க்காட்டி என்ன நடந்த? ஒரே நாளில் என்ன செய்தது? ஏலியும் அவன் குமாரரும் மரித்து போட்டார்கள். பெட்டியும் பிடிபட்டது. அதை கேட்ட உடனே அவள் என்ன சொல்றாள்? போட்டு போன இக்கப்போத் என்று சொல்லி பிள்ளைக்கு பேரிட்டாள்.
ஹல்லேலூயா என்று சொன்னால் நீங்கள் நான் நிதானமாக இருக்கணும், வார்த்தை உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையாக நிரம்பி இருந்தது. இப்போ என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கர்த்தருடைய மகிமை போய்விட்டது. போனது ஆறால? ஒருவனால. ஒரு ஏலியை சரியான வழியிலே தன் பிள்ளைகளை கண்டித்திருந்தாள். எல்லாத்தையும் பிள்ளைகளை கண்டித்து அவன் கடிந்து கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை இருந்திருந்தாள். பெட்டி பிடிக்கப்பட்டு இருக்க மாட்டது, தேவனுடைய மகிமையும் இழந்து போயிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. பலிபீடத்தை நிற்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நீதி நியாயமாக நடக்க வேணும். ஹல்லேலூயா. என்ற தேவனுடைய மகிமை ஒருவருடைய ஆசாரியர் அமேன். அவன் நியாயம் இஸ்ரவேல் ஜனங்களை யார் செய்து அந்த நாட்களிலே நியாயம் விசாரித்தவர் தான் இந்த ஏலி. அப்போ வேறு நியாயம் எப்படி இருந்திருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக இருந்தால் ஆசாரியராக இருந்தால் அந்த நாட்களிலே அவர் இப்போ பெட்டி பிடிபட்டு போயிட்டு. என் காரணம் என்ன? தன் பிள்ளைகள் நிமித்தம். கவனமாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் நம்ம விளையாட்டு இல்லை. நம்ம வாரது 1:30 மணித்தான் 2 மணித்தால் தான் நாங்கள் ஜெபம் நடத்த எல்லாம் 11:30 11:45 நான் முடிச்சிருவோம். அதுக்குள்ளே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு அந்த நேரத்தை கொடுக்கணும். எழும்பி போகிறது, தண்ணி குடிக்கிறது, சும்மா எல்லாம் போய் வரேன். நான் பின்னால் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருப்பேன். நான் அதான் இப்போ கிச்சனை மூட சொல்லிக்கிறேன். 10 மணியோட கிச்சன் மூடுனா 11:30 தான் ஆராதனை முடிஞ்சவரெல்லாம் திறக்கிறேன். அது பற்றி டீ குடிச்சு போனாலும் நாங்கள் 1 மணி 2 மணி தான் எல்லாம் நிற்கிறபடினால் அது பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தை நம்ம அலட்சியம் பண்ணவே கூடாது. அப்போ மகிமைக்காகத்தான் இந்த வாரம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆயத்தை ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாம் ஜபிக்கிறது என்னவென்று சொன்னால் தேவ மகிமை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த மகிமை உங்களை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி நீங்கள் இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஏலியை போல, ஏலியோட புத்திரரை போல நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ற ஏலி என்ன சொல்வான்? தன்னை பார்க்கிலும் கர்த்தரை பார்க்கிலும் தன் குமாரரை அவன் மதித்தான். அதை விட எமக்குள்ளே வசனம் இல்லாவிட்டு போயிடுவோம். அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்கிறான்? எடுத்து வாசிப்போம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ராஜாவாகிய கர்த்தரை உன்னதமான ராஜாவே, உன்னதமான தேவன். 18ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு சரியா தான் வாசிச்சிருக்கேன். நான் அப்படியே சொன்னேன். ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். வாரன். அப்ப இதில் யாரு? கர்த்தர் என்ன செய்றார்? ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் யார் கொடுத்தது? மகிமையும் கொடுத்தது நேபுகாத்நேச்சாருக்கு ராஜாவாகிய கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் இவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றார்? வாசிப்போம். அதில் 4:29 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது பெல்சாசார் தானியேலுக்கு ராத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும். இங்க 4 எத்தனை வாசிக்கிறீங்க? 12ஆம் மாதம் சென்ற கொஞ்சம் பொறுங்க சாப்பிடலே. ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். முதல் வசனத்தில் பார்த்தோம் என்ன? 12. ராஜா கனத்தையும் மகிமை எல்லாவற்றையும் யார் கொடுக்கிறது? ராஜா. அப்போ அவன் என்ன செய்திருக்கணும்? தேவனை கனப்படுத்திக்கணும். இப்போ அவர் என்ன சொல்றாங்க? இது என் வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்ற ராஜ்யத்துக்கும் அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ராஜாவாய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. அவனுடைய மகிமை எல்லாம் இழந்து போனான். கர்த்தர் கொடுத்த மகிமை என்னன்னு சொன்னால், அவன் தேவனை கனப்படுத்தாதபடி அவன் கர்வம் கொண்டான். அவர் என்ன செய்றான்? கர்வம் கொண்டான் அவன். அப்போ அதனால் என்ன சொல்கிறான்? அந்த மேட்டிமையான இருதயம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே மகிமை தள்ளப்பட்டான். வேதமரசன் என்ன சொல்லுது? மிருகங்களோடு அவன் சஞ்சரித்தான். நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அந்த கர்வம் மேட்டிமை அதெல்லாம் எங்களுக்குள்ளே வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது மனிதன் தேவனுடைய பாவம் செய்ததுனால நம்ம மகிமை இழந்து போனோம். ரோமர் அப்படியே வசனத்தில் சொல்லப்படுகிறது. மனிதன் பாவம் செய்தபடினாலே
தேவ மகிமை அற்றவனாக போனான். வாசிங்க எடுத்து ரோமரில் ரோமர் 3:23 எடுத்து வாசிப்போம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 3:23 வாசிக்கிறீங்க. இல்ல. ஓ, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. பாருங்க, இப்ப நாங்க இருக்கிறோம், நாங்க மகிமை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம், தேவ மகிமை. ஆனால் பாவம் உங்களுக்கு எனக்குள்ளே வரும்பொழுது அந்த தேவ மகிமை அற்றவர்களாக நீங்கள் நானும் போயிடும். அப்ப நீங்க ஒருவருடைய பாவத்தினாலே என்ன செய்யலாம்? ஒருவருடைய பாவத்தினாலே அப்படித்தானே, ஒருவாண்ட பாவத்தினால தான் இஸ்ரவேலர் என்ன புறமுது காட்டி ஓடினார்கள். அப்போ ஒரு ஆள்ற பாவம் என்ன செய்யுமா? செத்தையே என்ன செய்யுமா? பரிமளக்காரனுடைய தைலத்தை நாரி போக பண்ணிடும். ஒன்று பிள்ளையா இருந்தால், ஒன்று செத்து போயிருந்தால் அதே அந்த தைலத்தை நார பண்ணி போகும். அப்போ இதே போலதான் நாங்கள் ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லோரும் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக நீங்கள் நானும் போய்விட்டோம். ஆனால் 5:2 சொல்லப்படுகிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டோம். இப்ப அவர் மூலமாய் நாம இந்த கிருபையினாலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலைத்திருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுவோம். நேபுகாத்நேச்சரை பற்றி போல அந்த மேன்மை பாராட்டாதபடி தேவனை நீங்க நானும் மேன்மை பாராட்டுவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தால் நிரம்பி இருக்க. விடிய விடிய ராமர் கதையா விடிஞ்செழுமினோடனே என்ன முறையான மாதிரி கேட்குறீங்க நீங்க? ஆமே. அப்போ முதல் என்ன செய்யணும்? கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இனிமேல் காணப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல் நீங்கள் நானும் வசனத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். அடுத்தது எங்களுடைய கர்வம் மேட்டுமையான காரியங்களை எங்களை விட்டு அகற்றுவர்களா நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அடுத்தது சங்கீதம் 27:4 எடுத்து வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்களும் நானும் தங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து வாசி சங்கீதம் 27:4. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதை நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்ப ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நானும் தங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது சும்மா இல்லை. எப்படியும் அவர் என்ன கர்த்தருடைய மகிமை பார்க்க அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேதத்தை நல்லா தியானிக்க வேண்டும். ஆமென். உட்கொள்ள வேண்டும் தேவனுடைய மகிமையை. ஆமென். எத்தனை பேர் புத்தகம் வாசிக்கிறார்கள்? ஆவிக்குரிய புத்தகங்கள் வாசிக்கிறார்கள்? எத்தனை பேர் இருக்கிறீங்க? 2-3 பேர் இருக்கு. புத்தகம் கொண்டு வருவோம் வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஆவிக்குரிய புத்தகம் கொண்டு வருவேன், திருப்பி தருவோம்னு சொன்னால் நான் கொண்டு வருவேன். யாருக்கு நான் புத்தகம் வேணுமெண்டா ஆமென் ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஆமென். சில காரியங்கள் பார்த்தா தான் மிஷனரி ஊழியங்கள், மிஷனரி எப்படி கஷ்டப்பட்டான், தேவனுக்காக எப்படி ஜனங்கள் பாடுபட்டான்னு சொல்லுவோம். அப்போ முதல் பார்க்க வேண்டாம், தேவனுடைய ஆலயத்தை நீ ஆராய்ச்சி செய்கிறவர்களாகவும் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் நான் தங்கியிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ முதல் எங்கள் மகிமை எங்களுக்கு காணப்பட வேண்டும் என்றால் வசனத்தால் நிரம்ப வேண்டும், கர்வத்தை அகற்ற வேண்டும், ஆலயத்திலே தங்கி நீங்கள் நானும் ஆராய்ச்சி பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். மாற்கு 8:38 எடுத்து வாசிப்போம். என்ன 2 வசனத்தை எடுத்து முடிக்க போகிறோம். மாற்கு 8:38. ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ
அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அப்ப அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் நானும் வெட்கப்படவே கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுறவர்களா நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வெட்கப்பட்டோம்னு சொன்னால் தேவநாமத்தை மகிமைப்படுத்தாதபடி தேவனை நாங்கள் ஒழிச்சு மறைச்சி கிறிஸ்தவராக இருந்தோம்டா ஒரு நாள் நான் தேவனிடத்திலிருந்து பார்த்துக்கொள்கிறார். தேவன் சொன்ன நான் உன்னை அறியேன் கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல நாங்கள் அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படாதபடி அவர் வார்த்தையை இந்த இடத்தை சொல்லுறவர்களாக நீங்கள் நானும் வாழ வேண்டும். அப்போ நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் பார்த்தோம். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டுமா? கடைசி வசனம் ஒன்று வாசிக்க போகிறோம். யோவான் 21:19. இவ்விதமாய் மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். ஆமென். அப்போ பேதுரு என்ன செய்ய நடந்தது? தன்னுடைய மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த. நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்ந்தாலும் யாருக்கு லாபம்? மரித்தால் அது நமக்கு லாபம். பேதுருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்றார்? இயேசுவை போல என்னை சிலுவையில் அறைய வேண்டாம். எப்படியாம்? என்ன தலைகீழாக என்னை சிலுவையில் அறைய என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. என்ற கர்த்தருடைய அதனால மரணத்தினால் என்ன நடந்தது? தேவனை மகிமைப்படுத்தான். ஹல்லேலூயா. ஆறாருக்கு மரணம் வந்த பயமா இருக்கு? பயந்த காரிய நேரிடும் கவனம் எல்லாரும். ஆமேன். பயப்படக்கூடாது, ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. அதுக்கு தப்பையும் இல்லாது. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? எங்களோட மரணத்தினால சரி தேவனை மகிமைப்படுத்தவளாக இருக்க வேண்டும். நாம் பார்க்குறோம் எத்தனை பேர் சுவிசேஷர்களை பார்க்குறோம். பொய்யில நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம். ஒரு தகப்பனையும் 2 பிள்ளைகளையும் எரித்து கொண்டார்கள். மனைவி என்ன செய்வா? மன்னித்தா. அதே போல் கிட்டடியில் ஆந்திர பிரதேசத்தில் கணவனை அடித்து எரித்து கொண்டார்கள். மனைவி அவர்களை மன்னித்தார்கள். மரணத்தினாலே அவர்கள் என்ன சொல்கிறாங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அப்படியான சிலாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஹல்லேலூயா. அது அந்த காலத்தில் அவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும்னா வார்த்தை உங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுருவை போல நாங்கள் மறுதளிக்கிறவளாக இருக்க வேணும். மறுதளித்த பேருதான் கடைசியாக மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனை அறியாத ஒரு காலத்தில் இருந்தோம், அறியாத சந்ததியில் வந்திருந்தோம். அம்மா இப்போ நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் ஒரு சில பேரை தவிர மற்றவர்கள் பரம்பரை கிறிஸ்தவர்களே இல்லை. ஆனாலும் நாங்கள் என்ன செய்வோம்? தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டமாக எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறபடினாலே நீங்கள் நானும் தேவனை எப்பொழுதும் எந்நேரமும் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை வரைக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்தது?